தரம் சுத்தனா புள்ள கிடைக்காது. தினமும் 4-5 ஆரே பசங்களை பார்த்து சுத்த சொல்லலாம். பெரியவங்க சொல்லுவாங்க ஆளை மாத்த சுத்துடி, புளிய மாத்த சுத்துடி, வேப்ப மாத்த சுத்துடின்னு. அதெல்லாம் சுத்தனா புள்ள இருக்காது. 4-5 ஆரே பசங்களை பார்த்து சுத்தணும். ஒண்ணு புள்ள வாங்கி வந்தாங்க. யாத்ரா கொளுத்துறா எங்க கொளுத்திடலாமா? ஈசா ஜெகதீசா ஒரு ஊர்ல இருக்காருங்க. தில்லைவாழ் நடராஜனே, பார்த்தாயா இந்த அடியை சிறுவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவனே என்பதை விட இந்த 56 வயசு விளையாடக்கூடிய இவரை உன்னையே வணங்குகிறேன். என் மனதை வைத்து நீ குழந்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவா ஈசா ஈசா ஜெகதீசா என்னை யார் நீ கோரி குறித்த கருணாகர கடவுளும் கண்முன்னே காட்சியளித்திருக்கிறேன். கண்விழித்து பார், ஜோதி வடிவாக. அந்த முக்கியம் படுத்த பரம்பொருள் எனக்கு ஜோதி வளைக்கிறார்களா? ஆமா, பார்க்கலாம். உனக்கு என்ன வரம் ஏது வரம் கேள், தரையிடாமல் தருகிறேன். எனக்கு என்ன ஒரு வரம் தெரியுமா? என்ன வர வேண்டும்? அண்டவா, என்னுடைய மனைவி வைத்து ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ ஒரு குழந்தை ஜனிக்க வேண்டும். ஆண்டவா, அப்படியா? அந்த குழந்தை யாருடைய அம்சத்தில் வேண்டும்? அந்த குழந்தை முக்கன் படைத்த அந்த பரம்பொருள் ஈசன் உங்கள் அம்சத்திலே பிறக்க வேண்டும். ஆண்டவா, பக்தா, என்னுடைய அம்சத்தில் பொழுது கொடுக்க முடியாது. என்னது உங்கள் அம்சத்தில்? நான் ஜீவனற்று இருக்கிறேன். என் இடபாகத்தில் உள்ள உமா பார்வதா என்னை விட்டு பிரிந்து மலையாளத்தில் மலையாள பகவதியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் உனக்கு சக்தி வழியில் நான் பிள்ளை பாக்கியம் தருகிறேன். அப்படின்றால் உன் இடபாகத்தில் அமைந்த உமா பார்வதா அவள் முன் வந்து காட்சியளிக்கின்றாயா? அப்படியே ஆகட்டும். நான் ஒரு எலுமிச்சங்கனியை குடிக்கிறேன். அந்த கனியை நான் கொடுப்பது உனக்கு, உன் மனைவிக்கு, எனக்கு மூவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். இதை வேற யாராவது இடத்தில் சொன்னால் உன் தலையாகப்பட்டது இரு சுக்கராக வெடித்து சென்றுவிடும். எலுமிச்சம் கனியை நீ குடிக்கின்றாய். இந்த எலுமிச்சங்கனி கொடுத்த அந்த முக்கன் ஈசனுக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் தான் தெரிய வேண்டும். அப்படி வேறாவது தெரிந்தால் அன்று எனக்கு மரணமா? ஆண்டவா, நிச்சயமாக நான் துளைக்க மாட்டேன். திருட்டின் மனைவி பார்க்கின்றேன். Para
அட முண்டி மாடியா நீ ஏன் போய் தான் கொண்டாடிட்டு போன என்னடி பாத்தீங்களா நீங்க எப்படி வந்து சொல்லிட்டு நான் பாடி மேல காத்துல தெரியுமா ஏதோ போனியா நான் போனேன் நான் வாங்கி வந்துட்டேன் போடா என் மனைவி கேட்டு போடா என்னடி கனகவல்லி நீங்க போன இடம் வெற்றியா கண்டிப்பாக காய பழமா பழம் அப்படியா என்னடி என்ன சொல்றீங்க என்ன காத்தி மனமோ வேணாமா நீ போறீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க உங்க கூட புரியுது கொடுமாங்க என்ன பெரும் குடிமக்கள் ஊர்ல ஒரு நாய் தூங்க விட மாட்டீங்களா என்ன நாய் ஒண்ணு கூட தூங்க விட மாட்டீங்க நீங்க யாரு நீ நந்தி மாதிரி நிக்கிற நானா யாரு அது மாதிரி அதை கேட்க கூடாது என்ன செருப்பால கூட 2 அடி வச்சிருக்கேன் அதை பத்த வைக்கிற செலவு 600 மரியாதை கட்டுக்கணும் என் ஊருக்கு இருக்கா தெரியல கலந்து அதுக்காக போட்டுருக்கா இந்த ஊர்ல ஊரே இப்ப கொந்தளி பாருக்குது ஊரே கொந்தளி பாக்குதுன்னா மாறி போகணும் விடு நொந்து போயிருக்கிறான் வந்து போய் வந்தா புளிய காய்ச்சி ஊட்டான் யாரா நீங்க இந்த நாட்டுல வாழக்கூடிய பெரும் குடிமக்கள் ஓ குடிமக்கள் இப்ப இங்க என்ன மயிரப்புடம் வந்துக்கிறீங்க மயிர புடுங்க சண்டை மாதிரி நான் தான் போவான் ஒண்ணு சூப்பரா இருக்கா யாரு தெரியல பொண்டாட்டி சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கா தள்ளிப்போ நான் தள்ளி போவேன் ஐயோ அம்மா தூங்க உனக்கு நீ தள்ளிப்போ உன் பொண்டாட்டி விட்டு தள்ளிப்போ ஒரு பெட்டு வெட்டுவேன் என் பொண்டாட்டி ஒரு தள்ளி போட்டான் எதுக்கு வந்துக்கிறீங்க நாட்டு நாங்கள் நடக்கூடிய பயிரை எல்லாம் காற்று இருக்க மிருகம் மிருகம் தாளம் சப்புன்னு வைப்போம் மிருகம் வந்து அழிக்கிறேன் புலி நாட்டு மக்கள் இடத்துல பயிர் அழிக்குது நாங்க ஊர்ல எதுவும் வாழ இல்லை இப்ப அதனால ஒரு நாட்டை விட்டு போறீங்க ஆமாயா நீங்க இருங்க நான் போய் ஐயா கிட்ட சொல்லிட்டு வரேன் யாரா என்ன பயிரிட்டீங்க நான் 3 ஏக்கர் கரும்பு போட்டேன் 3 ஏக்கர் கரும்பு போட்டேன் நல்லா இருந்தது ஐயா ஆளுக்கு ஏற்றதுக்குள்ள நான் வரப்புல பத்து தூங்குறேன் நீ பத்து தூங்குற இந்த 3 ஏக்கர் கரும்பையும் ஐயா மிருகம் மிருகம் என்ன மிருகம் எறும்பு 3 ஏக்கர் கரும்பையும் சாப்பிட்டு போயிட்டு ஐயா 3 ஏக்கர் கரும்பு எறும்பு துண்டு புடிச்சு நீ இது வரைக்கும் வரப்புலதான் பட்டுருந்த வரப்புல பட்டு மாதிரி அப்படின்னா புறம்போக்கு நீ என்னடா போட்டா 5 ஏக்கர் உளுந்து வச்சேன் 5 ஏக்கர் உளுந்து வச்சேன் மிருகம் சொல்லுப்பா நீ என்ன பண்ண
மாமியார் அடகு வச்சு மல்லாட்ட போட்டாங்க. எதுவும் அடகு வச்சு போறதுன்னா மாமியார் அடகு போச்சா? அடி ஓட்டம் பார்த்து எப்படியா அவளுக்கு நல்லா வருது. திறக்காது பகல் நேரத்துல திறக்குது ராத்திரி ஆயிப்போச்சா மூடிக்குது. இப்ப திறக்க மாட்டான். சரி தேவை நகையை அடகு வச்சு போட்டாலும் மல்லாட்ட நீ நம்ம போட்டா ஐயா ஆசைய குஸ்து படுத்துக்கிறேன். குஷ்டு பத்துக்கிறான். அதனால காதுல போட்டு திருவிழா சொல்லிட்டு அதை வச்சு பயிர் வச்சிருக்கா ஐயா. பயிர் வச்ச ஆமா. சரி மதியம் இருந்து ஐஸ் போச்சு நீ நம்ம போடுற ஐயா, நான் 4 ஏக்கரா 4 மரமா வச்சு கலப்பனேன். மொத்தம் பண்ணி உருண்டுட்டு போயிடுச்சு. 4 ஏக்கர் புதினா மரம் வச்ச கலப்புனா பெரிய பெரிய மரமா இருந்தது. என்ன ஊர்லடா புதினா மரமா கிளம்பிச்சு எங்க ஊர்ல கிளம்பிச்சேன். வந்து செடியா இருக்கும்போது பாத்துருப்பேன். அது வளர்ந்த மரம் இல்லையா? வளர உறுப்பு இல்ல. பரவாயில்ல நீ என்னடா வச்சா? என்ன போட தெரியுமா? நீ மூஞ்சி புள்ள முடியதான் வளர்த்து நினைக்கிறேன் என்ன போட தெரியுமா? மரவள்ளி கொட்டை போட்டேன். ஏன் மரவள்ளி கொட்டை? பரவாயில்ல வேற எந்த கொட்டி போடாம மரவள்ளி போட்ட போட மரவள்ளி கொட்டை. நீ இருங்க உங்க கொலையெல்லாம் சீக்கிரமா ஐயா சொல்லிட்டு வரேன். ஐயா நம்ம நாட்டு மக்கள்ல பெருமுடிகளெல்லாம் வந்திருக்காங்க. இருக்காங்களா? குடும்பத்துக்காங்க பக்காரு ஏய், அவங்க நான் இட்ட பயிரெல்லாம் காட்டுல இருக்கிற மிருகெல்லாம் வந்து அழிச்சு போயிட்டான். நம் நாட்டு மக்கள் மேல. ஆமா இப்போ இந்த நாட்டுல இருக்க மாட்டாங்களாம். நாட்டை விட்டே காட்டுக்கு போறாங்களாம். இங்க ஏய், நாட்டை விட்டு சென்று விட்டால் நம் நாட்டை வேலை செய்யறது யாரா? ஒரு மன்னருக்கு குறை என்றால் அது யாரை சாரும்? யாரை செய்யறா? நாட்டு மக்களை சாரும். மக்களை சேரும். நாட்டு மக்களுக்கு குறை என்றால் மன்னனை மன்னனை சாரும். சாரும். இப்போ வந்து நாட்டு மக்களுக்கு குறை அது மன்னனை சார்ந்து இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கப்புறம் எங்களால வரி எல்லாம் கட்ட முடியாது, எங்களால பயிரெல்லாம் வைக்க முடியல, எங்க பயிரெல்லாம் மிருகம் போச்சு, எங்களால வரி கட்ட முடியாதுன்றாங்க. இப்போ நான் போய் வரியை தள்ளுபடி பண்ணி விடுறேன். அது மட்டும் கிடையாது, நீங்க உடனே காட்டுக்கு சென்று அந்த மிருகங்களை அழிக்கணுமா? நாட்டு மக்கள் வேண்டும். ஆமாங்க. இந்த நாட்டில் விவசாயம் பெருக வேண்டும் என்றால் ஆமா. இப்போதே காட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா. காட்டில் சென்று அனைத்து விலங்குகளையும் திரட்ட வேண்டும். நீங்க உள்ள உட்காருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு வரியா? வரேன். ஐயா நீ நாயை புடிச்சு பேசுறீங்க. நாயத்தை புடிச்சு பேசுறீங்க. நாயை புடிச்சு பேசினா அது கட்டி வச்சிருக்கேன். நாயத்தை புடிச்சு பேசுறீங்க. நாயை புடிச்சு பேசுறேன். எங்களால இந்த நேரத்துக்கு வரி கட்ட வரி கட்ட முடியாது. முடியாது. உங்களுக்கு தள்ளி விட சொல்லிட்டாரு. சொல்லுங்க. தள்ளி விட்டா உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. எத்தனை வரி ஐயா? 2 வரி தள்ளி விட சொல்லிக்கிறாரு. ஜனவரி பிப்ரவரி. டேய், அதுல ஜனவரி ஏய் ஜனவரி மாசம் வர வரையும் பிப்ரவரி மாசம் வர வரையும் 2 மாசம் வர வரையும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி விட சொல்லிட்டாரு. அவர் வரி தருவாரு. அவர் கடி தருவேன். ஆனா எங்களால பெறமொழியில் இல்லாத நம்ம பயிர் எடுத்து முடியாது. என் வேலையை கொடுக்குறேன். சும்மா பாரு. நெற்களஞ்சியத்துல எங்க வேலை இருக்குதா? தெளிவா சொல்லுங்க. அந்த வேலையை கொடுக்குறேன். 8 மணி இந்த சித்திரை மாசம் தான் 4 மாசத்துக்கு அந்த வேலை தான் முடியும். ஐயா சரிங்க ஐயா. நம்ம பயிர் ஏத்தும் மறுபடியும் மிருகம் வராத அளவுக்கு ஐயா காட்டு காட்டு ஐயா காட்டுக்கு போய் போறாரு. வச்சிருக்கிறேன். அனுப்பிடுறேன் அவரை. போய் வாங்க.